ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ரொம்பவே பாப்புலராக இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை நம்ம ரொம்ப காமனாக வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம நம்மளோட சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா HTML, CSS இவ்வளோ தான் ரொம்பவே டீப்பாக நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணி நம்மளால் வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி CSS யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வெப்சைட்டை ஸ்டைல் பண்ண முடியும். பட் நம்ம அந்த வெப்சைட்டில் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை இப்போது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பூட்ஸ்ட்ராப் கிராஷ் கோர்ஸில் ஃப்ளெக்ஸிஃபை வெப்சைட் அதை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதான் அந்த ஃப்ளெக்ஸிஃபை வெப்சைட். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரோஸில் லாஸ்ட் செக்ஷனுக்கு முன்னால் நான் க்ரியேட் பண்ணேன். இல்லை பாருங்களேன், இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸில் நம்ம கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம C++ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுற நேரம் அதில் நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுற நேரம் அந்த வேரியபிளோட டைப் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் இல்லைனா இன்டீஜர் அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் இல்லைனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். பட் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும்னாலும் அது வேர் இல்லைனா லெட், கான்ஸ்ட் அந்த மாதிரி மூணு டைப்பில் மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குற நேரம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட் ப்ராஜெக்ட் இல்லைனா HTML டாக்குமெண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை நான் இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்து HTML பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் கோடை க்ரியேட் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் எந்த டைட்டிலும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இல்லை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக CSS ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் டேக் யூஸ் பண்ணி அந்த CSS ஃபைலை கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட் டேக்கில் இந்த ஸ்கிரிப்டை டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் ஆகும். இதனால் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக் இல்லைனா அந்த பாடி டேக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஏதாவது HTML டேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கே ஆட் பண்ணுவோம். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒருவேளை நம்ம இந்த பாடி டேக்கு கீழே அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ண வேண்டாம் இல்லைன்னா நம்ம இந்த ஹெட் டேக்கில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டிஃபர் இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதை ரன் பண்ணுற நேரம் ஃபஸ்ட்டு இந்த HTML கண்டென்ட்ஸ் அடுத்து அந்த ஸ்டைல் ஃபைலில் ஆட் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த ஸ்கிரிப்டே பொறுமையாக ரன் ஆகும். அந்த ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் பெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக்கை கீழே ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியே நம்ம ஆட் பண்ணலாம். இல்லை நான் console.log hello இந்த மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ஆட் பண்ணுறேன். இந்த console.log அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இந்த லைவ் ப்ரௌசரில் போயிட்டு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைவ் சர்வர் யூஸ் பண்ணி நம்ம இதை கிளிக் பண்ணோம். கோ லைவ் கிளிக் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த லைவ் சர்வரில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட். இதில் நம்ம வந்து கன்சோல் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, ஹலோ, நம்ம வந்து அந்த கன்சோல் லாகில் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தோமோ அது நமக்கு இங்கே கிளியராக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட இந்த வெப்சைட் ப்ராஜெக்டில் எப்படி எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறதுன்னே கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். இல்லை நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் :source. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் டேக்லேயே சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோடை வந்து கிரியேட் பண்ணோம். இல்லை நான் வந்து app.js இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோட அந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக் இல்லைனா இந்த HTML டாக்குமெண்ட் வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போயிட்டு console.log of hello இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நம்மளோட இந்த லைவ் சர்வரில் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட் ப்ராஜெக்டோட அந்த செட்டிங்ஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இல்லை நாம் வந்து கன்சோல் இதை கிளிக் பண்ணோம். பார்த்தீங்களா, நம்மளோட ப்ரௌசர் கன்சோலில் இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் நமக்கு கிளியராக டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.